everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேரளா அல்ல இனி கேரளம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 3 பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை பிரிக்கக்கூடிய அந்த அதிகாரம், அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களை ஸ்டேட்ஸாக மாற்றக்கூடிய அதிகாரம், ஸ்டேட்ஸை வந்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றக்கூடிய அதிகாரம், அதே மாதிரி இருக்கக்கூடிய வந்து பேரை சேஞ்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்திற்கு மட்டுமே இருக்கிறது. அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 3. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வந்து 2024ஆம் ஆண்டு வந்து கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கேரளா அப்படிங்கிறத கேரளம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் அலுவலகம், அதாவது சேவா தீர்த்தில் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான ஒப்புதலை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் இந்த மசோதாவை ஸ்டேட்ஸ் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணினாலும் பண்ணலைனாலும் அதை என்ன பண்ண முடியும்னா பாராளுமன்றத்தில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் ஆர்டிகல் 368 தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிகல் 4ல் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 2ஐயும் 3ஐயும் நம்ம யூஸ் பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டி வந்து யூஸ் பண்ண போதும். அதாவது பாராளுமன்றத்தில் வந்து 50% மெம்பர்ஸ் வருகை தந்தால் போதும். அதில் வந்து மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாலே அது என்னவா மாறும்னா பில் வந்து சட்டமாக மாறும். ஸோ இனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமைச்சரவை ஒப்புதல் அழைத்த பின்னாடி இதை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1950 வந்து யுனைடெட் ப்ராவின்ஸை உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1973ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசம் லக்காதேவ் மினிகோ அமண்டி ஐலாண்டை வந்து லக்ஷாதீப் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதே ஆண்டில் தான் மைசூரை வந்து கர்நாடகா அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1992ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா டெல்லியை வந்து 69வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக 2006ஆம் ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா உத்தராஞ்சல் மற்றும் பாண்டிச்சேரி வந்து உத்தரகாண்ட் மற்றும் புதுச்சேரியாக மாற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசா பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவாக பெயர் மாற்ற பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஆர்டிகல் 3 பேசிஸில் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே பாராளுமன்றம் வந்து பண்ணுவாங்க.